ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. 21வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ கோதாஸ்துதியில் தாயாரும் பெருமாளும் மாலை மாற்றினதை சேவித்தோம். அடுத்ததில் ஸ்ரீ தேசிகனுடைய வர்ணனை, எம்பெருமான் மயில் கழுத்து கலராக இருக்காராம். கேட்கும் போதே நமக்கு சந்தோஷமா இருக்கு. ஆஹா, அந்த கலரை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு இல்லையா? அந்த கலரை எப்படி இருக்கு வர்ணனை பார்க்கலாமா? தூர்வாதள பிரதிமயா தவ தேஹ காந்தியாம் கோரோஜனா ருச்சிரயா ச ருச்சேந்திராயாஹ ஆசீதனுஜ்ஜித சிகாவள கண்ட சோபம் மாங்கல்யதம் பிரணமதாம் மதுவைரி காத்திரம் அப்படிங்கிறார். என்ன சொல்றார்? கோதாதேவியே, ஸ்ரீ பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையே, ஏ தேவி, நீ எப்படி இருக்கியா? அருகம்புல் மாதிரி மரகத பச்சையில இருக்கியான். அதனுடைய காந்தி அப்படி இருக்கான். அடுத்தது ஸ்ரீதேவி எப்படி இருக்காளாம்? கோரோச்சனா ருச்சிரயா அப்படிங்கிறார். சொர்ணம், கோரோச்சனானா தங்கம் மாதிரி இருக்காளாம் ஸ்ரீதேவி. இப்போ ஸ்ரீதேவியும் பூதேவியும் ரெண்டு பேரும் தங்கமும் பச்சையுமா இருக்கிற ரெண்டு பக்கமும் ரெண்டு பேரும் இருக்கும்போதோ ரெண்டு பேரும் நல்ல காந்தியா இருக்கலாம். அப்படி காந்தியா இருக்கிற பொழுதோ அந்த கிரணங்கள் பூரா எம்பெருமான் மேல படுறதோ இல்லையோ, அப்படியே என்ன மயில் கழுத்து கலர்ல எம்பெருமான் இருக்கானா. அப்படி இருக்கிற பொழுதோ பார்க்குற பொழுது நமக்குமே மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கிற பொழுதோ எம்பெருமானை யாரெல்லாம் சேவிக்கிறாளோ, இந்த மாதிரி ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா எம்பெருமானை சேவிக்கிற பொழுதோ அவன் இப்படி இந்த பொன்னிறம் கலந்த பச்சை வர்ணத்துல இருக்கிற போதோ எல்லாருக்கும் மங்களங்களை வாரி வாரி வழங்கின்னு இருக்கானா. இப்படி ஸ்ரீ தேசியனுடைய வர்ணனை, இப்படி ஒரு கற்பனா வினோதம். அது எப்படி இருக்குன்னா, ஸ்ரீதேவி சொர்ணமயமா இருக்கா அப்படிங்கிறத 3ஆம் திருவந்தாதியில பேயாழ்வார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதே ஸ்ரீ பாதுகா சகஸ்ரத்திலையும் 666வது ஸ்லோகத்துல பத்னாசிரங்கேஸ்வர பாத ரக்ஷே ஹரின்மணீனாம் பிரபயா ஸ்புரந்த்யா சோடாபதேஷு ஸ்ருதி சுந்தரீனாம் மாங்கல்யதோர்வாங்குரமால்ய பங்கிம். ஸ்ரீ பாதுகாதேவி, ஸ்ரீ ரங்கநாதன் திருவடியை தாங்கின்னு இருக்கிற பாதுகாதேவியே, உன்னுடைய பாதுகையில இருக்கிற அந்த மரகத கற்கள் அப்படி ஒளி வீசுறது. அதுலேருந்து அந்த வர பச்சை நிறமானது இருக்கு பாரு, அப்படியே பசுமையான மாலைய எம்பெருமான் சாத்தின்னு இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் என்ன பச்சை? அருகம்புல் மாலைய சாத்தின்னு இருக்கிற மாதிரி இருக்கு. இப்படி நீ மங்களகரமா ஹாரமா எம்பெருமான் கிட்ட இருக்கிறதுனால எம்பெருமான சேவிக்கிற உன்னுடைய பாதுகையை சேவிக்கிற எல்லாருக்கும், அதுலேயும் வேத மாதர்களோட சிரசுல எல்லாம் அப்படியே அருகம்புல் பச்சை மரகத பச்சையா காட்சி கொடுக்கிறேன். நீ என்னே உன்னுடைய அழகு, என்னே உன்னுடைய சாமர்த்தியம். இப்படி நீ பச்சையா காட்சி கொடுக்கறது செழுமையின் சிறப்பை காமிக்கிறது அப்படிங்கிறார். அப்புறம் திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார் பாருங்க. பார்த்தார் திருமங்கையாழ்வார், இது என்னது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நீ காட்சி கொடுத்துட்டு இருக்கிய, உனக்கு ஸ்திரமான ஒரு வடிவமோ கலரோ கிடையாதா? நீ இப்படி பண்ணின்னு இருக்கியே அப்படிங்கிறார். மறுத்து போயிட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சேவை கொடுக்கவும் திரு இந்தளூர் பெருமாளை பார்த்து சொல்றார், முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ற பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் எண்ணுங்கால் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புரையும் திருமேனி
இன்ன வண்ணம் என்று காட்டீர் இந்தளூரிலே அப்படிங்கிறார். அதாவது இந்தளூர்ல இருக்கிற பெருமாளே, ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு மாதிரி நீ காட்சி கொடுத்துட்டு இருக்கியே அப்படிங்கிறார். பின்ன பெருமாள் ஒரே மாதிரி காட்சி தர முடியுமா? ஒரே சமயம் நம்ம போய் சேவிக்கிறோம், 4-5 பேர் 10 பேர் போய் சேவிச்சா கூட ஒருத்தருக்கு திருவேங்கடமுடையான் மாதிரி காட்சி கொடுக்குறான், ஒருத்தருக்கு பேரருளாளன் காஞ்சி வரதராஜன் மாதிரி காட்சி கொடுக்குறான். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி காட்சி கொடுத்துன்னு இருக்கான். ஏன்? அவனுடைய திருமேனி அப்பேற்பட்டது, சுபாஸ்ரயமான திருமேனி. அதனால அந்த சுபாஸ்ரய திருமேனி ஒரே மாதிரி காட்சி கொடுக்காது, ஒவ்வொரு விதமும் ஒவ்வொருத்தருக்கும் காட்சி கொடுக்கும். அதைத்தான் இந்த இடத்துல சொல்றார் இவர். நீ இப்படியெல்லாம் சொல்லின்னு இருக்க, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் காட்சி கொடுக்குற, எனக்கு நீ எப்படிங்கிறத ஒரே மாதிரி காட்சி கொடு எனக்கு அப்படின்னு கேட்குறார். அதில் ஹிருதயுகத்தில் நீ நன்னா வெண்மை நிறமா பாலின் நிறம் மாதிரி இருக்க. அதே திரேதா யுகத்தில் பொண்ணு ஸ்வர்ணமயமா இருந்துட்டு இருக்கேன். துவாபர யுகத்துல கேட்கவே வேண்டாம், நீலமணி போல காட்சி கொடுக்குறேன். அதே மாதிரி எல்லா காலத்துலையும் நிலையா இருக்கிற மாதிரி உன்னுடைய திருமேனி நிறத்தை எனக்கு காட்டக்கூடாதா அப்படின்னு கேட்கிறார். அப்படி கேட்டா பெருமாள் அந்த மாதிரி எல்லாருக்கும் காட்சி தருவார் அப்படின்னா முடியுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி காட்சி கொடுக்கிறார். ஒவ்வொருத்தர் மனசுலையும் ஒவ்வொருத்தரும் எப்படி எம்பெருமானை நினைச்சுக்கண்டு சேவிக்கிறாளோ அப்படியெல்லாம் காட்சி கொடுத்துன்னு இருக்கார். அதுவும் இந்த இடத்துல எப்படி, ஒரு பக்கம் ஸ்ரீதேவி, ஒரு பக்கம் பூதேவி. அது மட்டும் இல்லை, எம்பெருமான் அந்த திருவடி பாதுகையில வேற நின்றுட்டு இருக்கான். அந்த அதுவோ மரகத பச்சையா காட்சி கொடுக்கறது. இப்படி ஒரு பக்கம் அருகம்புல்லின் நிறமும், ஒரு பக்கம் சொர்ணத்தின் நிறமும், பாதுகையில பச்சை நிறமுமா இருக்கிற பொழுதோ எம்பெருமான அப்படியே நம்ம கற்பனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்படியே மயில் கழுத்து கலரா மின்றானாம். இப்படி 4 விதமான 3 விதமான வண்ணங்களும் அவர் மேல காந்தியா இருக்கிற போது, சோபையா இருக்கிற பொழுதோ அவன் எம்பெருமான் மயில் கழுத்து கலர்ல காட்சி கொடுக்கறானா. இப்படி மயில் கழுத்து கலர்ல காட்சி கொடுக்கறதுங்கிறது அவனுக்கு மனசுல அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அப்படி நம்மளாம் போய் சேவிக்கிற பொழுதோ எல்லாரும் சேவிக்கிற அத்தனை பேருக்கும் மங்களங்களை வாரி வழங்கின்னு இருக்கான். அப்பேற்பட்ட இந்த எம்பெருமான் மங்களங்களை வாரி வழங்கின்னு இருக்கிற இந்த எம்பெருமான நம்மளும் சேவிச்சு நமக்கும் அனுகிரகம் பண்ணும்படி பிரார்த்திச்சுப்போம். எம்பெருமான் திருமேனி ஒரே மாதிரி இல்லை அப்படிங்கிறது என்னன்னா நம்ம சம்பிரதாய ரகசியமாது. எம்பெருமான் ஒரே மாதிரி இருக்க மாட்டான் அப்படிங்கிறது, ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பான் அப்படிங்கிறது நம்ம சம்பிரதாய ரகசியமாது. அதையும் ஸ்ரீ தேசியன் சொல்றார். இப்படியாக எம்பெருமானை எப்படி மாலை மாத்தினதுக்கப்புறம் அந்த மனசுல இருக்கிற சந்தோஷத்துல எம்பெருமான் இப்படி மயில் கழுத்து கலர்ல காட்சி கொடுத்துருக்கான். மீண்டும் எப்படி ஸ்ரீ தேசியன் அனுபவிக்கிறாருங்கிறத பார்க்கலாம். ஸ்ரீ கோதாதேவி திருவடிகளே சரணம்.